السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் இன்று நேற்று துவக்கமாகிய சூரா யூனுஸ், அடுத்து சூரத்து ஹூத், அடுத்து சூரா யூசுப் என்கிற அத்தியாயம் துவக்கமாயிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது நாளை முடிவுறும். இன்றைக்கு 8ஆம் தராவீகை நாம் தொழுது முடித்து விட்டோம். 12 ஜுஸுகள் அல்லாஹ்வுடைய அருளால் நிறைவாயிருக்கிறது. இன்றைக்கு அந்த யூசுப் அத்தியாயம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த அத்தியாயத்தை குறித்து அழகிய வரலாறு என்பதாக சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக நாம் நாளை பார்ப்போம். இன்றைக்கு ஓதப்பட்ட யூனுஸ் என்கிற அத்தியாயத்திலே திருக்குர்ஆன் உண்மையானது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய சான்றை அல்லாஹு தஆலா இன்றைக்கு ஓதப்பட்ட திருவசனத்தில் ஒரு இடத்திலே சொன்னான். ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபத்னிக லிமன் ஹல்ஃபக ஆயா. ஃபிர்அவுனை அல்லாஹு தஆலா செங்கடலில் மூழ்கடித்து அவனையும் அவனுடைய சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர்களை அல்லாஹு தஆலா அந்த செங்கடலிலே அல்லாஹ் அழித்தான். அப்படி அழித்து முடித்த பிறகு அல்லாஹ் சொன்னான், உன்னுடைய உடலை நாம் உனக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு அத்தாட்சியாக உன்னுடைய உடலை பாதுகாப்போம் என்று ஃபிரௌனுடைய உடலை குறித்து அல்லாஹ் சொன்னான். 1827 தாவரவியல் அறிஞர் ராபர்ட் பிரவுன் என்பவர் ஃபிரௌனுடைய உடலை கண்டுபிடித்தார். அது இன்றைக்கும் எகிப்து மியூசியத்திலே அந்த ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. கியாமத் நாள் வரையிலும் பாதுகாக்கப்படும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். திருக்குர்ஆன் உண்மையானது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய சான்றாக அந்த ஃபிரௌனுடைய உடல் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, நாம் நேற்றே ஒரு திருக்குர்ஆனுடைய வசனத்திற்கான விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தோம். அது முழுமை பெறாத போது இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் சொல்லுவதாக சொல்லியிருந்தோம். அதாவது பள்ளிவாசல் நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹு தஆலா சில பண்புகளை அல்லாஹ் சொன்னான். அதனுடைய விளக்கம் குறித்து நாம் பேசி வருகிற போது பள்ளிவாசல் நிர்வாகத்தினுடைய சிறப்புகள் என்ன, அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பம், அவர்கள் இருப்பதால் அல்லாஹ் வேதனையை இறக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, நேற்று ஓதப்பட்ட அந்த இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வஅகாமஸ் ஸலாத்த வஆத்தஸ் ஸகாத்த வலம் யக்ஷ இல்லல்லாஹ் என்கிற அந்த திருக்குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வதற்கான தகுதி 6 தகுதிகளை அல்லாஹ் சொல்றான். இந்த 6 தகுதிகள் இருக்கிறவர் தான் பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யணும். அதற்கு முன்னால் வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், மாக்கான லில் முஷ்ரிக்கீன் ஐயமுரு மசாஜித் அல்லாஹ். அதாவது சிலை வணக்கம் செய்பவர்கள், இணை வைப்பு செய்பவர்களுக்கு பள்ளிவாசலை நிர்வகிக்க தகுதி இல்லை. அப்போ முதல் தகுதி அவர்களிடத்தில் இணை வைப்பு இருக்கக்கூடாது. இரண்டாவது அல்லாஹ் சொல்வான், யார் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்ய வேண்டும். அடுத்து 3வது தகுதியா அல்லாஹ் சொல்வான், வல் யௌமில் ஆகிர், யார் மறுமை நாளை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் பள்ளிவாசலை நிர்வகிக்க தகுதியானவர்கள். மறுமை நாள் அப்படின்னு சொன்னா நாளைக்கு மறுமையில இந்த பொறுப்பு குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பானே அப்படிங்கிற பயம் இருக்கும். மறுமையில் அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த பொறுப்பு குறித்து நாளை கேள்வி கேட்பானே, இந்த பொறுப்பில் நாம் எந்த தவறுகள் விளைத்திடக்கூடாது என்று அவர்கள் பயப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறார். ஆக 3வது தகுதி அவர்கள் மறுமையை நம்ப வேண்டும். 4வது தகுதி வஅகாமஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டணும். பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு தொழுகிறதே இல்லை, பள்ளிவாசல் பக்கமே வருகிறது. ஆனால் நிர்வாகிகளாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்குரிய தகுதி பள்ளிவாசல்ல அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவர்களாக இருக்க வேண்டும். அதுவும்
அவர்கள் எந்த பள்ளியில நிர்வாக பொறுப்பில் இருக்கிறார்களோ அந்த பள்ளியிலே அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கறிஞர்கள் சொல்வார்கள். எங்கேயோ இருந்து கொண்டு நான் இந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கிறேன் என்று சொன்னால் அது ஏற்புடையது அல்ல. பள்ளிவாசலில் அன்றாடம் நடக்கிற பிரச்சனைகளை கண்காணிக்க வேண்டும். அதன் காரணமாக இந்த பள்ளிவாசலில் அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிற பள்ளிவாசலில் தொழக்கூடியவர்களாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இது 4வது தகுதி. 5வது தகுதி ஜகாத்த, அவர்கள் ஜகாத்து கொடுக்கிற தகுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஜகாத்து கொடுக்க தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பள்ளிவாசலை நிர்வகிக்கிறவர்கள். ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஜகாத்து கொடுக்கிறவங்கன்னா கொஞ்சம் வசதியானவங்க. பள்ளிவாசலில் ஏதாவது தேவைகள் ஏற்படுகிற போது அடுத்தவர்களின் தயவை எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் அவர்களாகவே செலவு செய்கிற அளவுக்கு வசதி படைத்தவங்களாக இருக்கணும். அடுத்தவங்களுடைய தயவு, திடீர்னு ஒரு அவசர செலவுகள் பள்ளிவாசலுக்கு வருகிறது என்று சொன்னால் தான் முன்னின்று அந்த செலவை செய்யக்கூடிய அளவுக்கு வசதி படைத்தவர்களாக அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜகாத்து கொடுக்க தகுதி பெற்றவராக பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றார். 6வது தகுதி வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அவங்க அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. நீதியை நிலைநாட்டுகிற விஷயத்தில், ஒரு விஷயத்தில் தீர்ப்பு செய்கிற விஷயத்தில் அவர்கள் தன்னுடைய சொந்த பந்தம் என்றெல்லாம் நழுவி போய்விடக்கூடாது. அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி இருக்க வேண்டும். அல்லாஹ்வைத்தான் பயப்படணும். வேற மற்றவங்க அவன் அரசியல்வாதியாக இருக்கிறான், மற்றவர்கள் பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் என்றெல்லாம் அவர்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை பயப்படுவதாக இருக்க வேண்டும். இந்த 6 தகுதிகள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் பள்ளிவாசலை நிர்வகிக்க தகுதியானவர்கள். என்றால் இன்னமா என்று அல்லாஹ் சொல்றான். இன்னமா என்று சொன்னால் இன்னமா யஅமுரு, நிர்வகிக்க தகுதியானவர்கள். இந்த பண்பு இருந்தால்தான் நிர்வாகத்துக்கு வரணும் அப்படிங்கிறான். இந்த பண்பு இருந்தால்தான் நிர்வாகத்துக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறார். ஆக 6 பண்புகள், 6 தன்மைகள் அவருக்கு இருக்கணும். முதலாவதாக இணை வைப்பு இருக்கக்கூடாது. 2வதாக அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கணும். 3வதாக மறுமை நாளை நம்பி இருக்கணும். 4வதாக தொழுகை நிலைநாட்டுவர்களாக இருக்கணும். 5வதாக ஜகாத்தை தகுதியற்றவர்களாக இருக்கணும். 6வதாக அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால், அப்படிப்பட்டவர்கள் பொறுப்புக்கு வந்தால் பாசா உலாயிக்க ஐயக்கூனும் மினல் முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். ஆக இது இந்த தகுதிகள் அவர்களுக்கு. அவர்களுடைய பொறுப்புகள், பணிகள் என்ன என்று நமக்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஆய்வு செய்து நாம் எடுத்து பார்க்கிற போது அவர்களுக்கு 6 பொறுப்பு இருக்கிறது. முதலாவதாக அந்த பள்ளிவாயில், அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிற அந்த பள்ளிவாயில் கட்டிடங்களை விசாலப்படுத்துவது. தொழுகைக்கு வரக்கூடிய தொழுகையாளர்களுக்கு தகுந்தாற்போல் விசாலப்படுத்துவது அவர்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து இப்போது வரையிலையும் கிட்டத்தட்ட 21 தடவைக்கு மேலாக காபத்துல்லா விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அங்க வரக்கூடிய தொழுகையாளர்களுக்கு தகுந்தாற்போல் காபத்துல்லா விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து. அதே போல மஸ்ஜிது நபவி என்கிற அந்த மதீனா பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 11 முறை விசாலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் அது தேவைக்கு தகுந்தாற்போல் விசாலப்படுத்தப்படும். ஆக அவர்கள் எந்த பள்ளியை பொறுப்பெடுத்திருக்கிறார்களோ அதை தொழுகையாளர்களுக்கு தகுந்தாற்போல் வசதிகளை ஏற்படுத்தி விசாலப்படுத்திக் கொண்டே செல்வது முதலாவது அவருடைய பொறுப்பு. 2வது, அந்த பள்ளிவாசலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொலை வைக்க வருகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ நுஹாமத்தன் ஃபீ ஜிதாரில் மஸ்ஜித் ஃபத்தனாவல ஹஸாத்தன் ஃபஹக்கஹா ثم قال இதா தனஹம அஹதுக்கும் ஃபலா யதனஹமன்ன கிப்ல வஜ்ஹிஹி வலா அன் யமீனிஹி வல் யப்ருஸுக் அன் ஷிமாலிஹி அவ் தஹ்த கதமிஹில் யுஸ்ரா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தடவை ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு தொலை வைக்க வந்தார்கள். வந்தால் அந்த பள்ளிவாசலின் சுவரிலே
காரல் எச்சி இருக்கிறது. அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே சுத்தப்படுத்தினார்கள் தன் கையாலேயே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளியின் நிர்வாகி, அவரே அதை சுத்தப்படுத்தினார்கள். சுத்தப்படுத்திவிட்டு சொன்னார்கள், உங்களில் யாராவது காரல் எச்சியை துப்ப வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு முன்னால் துப்பாதீர்கள், உங்களுக்கு வலது பக்கம் துப்பாதீர்கள், உங்களின் இடது பக்கம் துப்புங்கள் அல்லது உங்களுடைய பாதத்துக்கு கீழே துப்புங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு செய்தி வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதேபோல் ஒரு நாள் காரல் எச்சியை சுவரிலே பார்க்கிறார்கள். கலிவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷித்தத்தின் இஹ்மர்ர வஜூஹு, காரல் எச்சியை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிவந்து போய்விட்டது கோபத்தால். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஒருவர் முன்வந்து சுத்தப்படுத்தினார். ஆக பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது அந்த நிர்வாகத்தின் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வருபவர்களும் அதை கடைபிடிக்க வேண்டும். அது பள்ளிவாசல் மோதினார் செய்ய வேண்டிய வேலை. எங்கேயாவது குப்பை பார்த்தோம்னு சொன்னா மோதினார் வந்து அந்த சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பள்ளிவாசலை யார் குப்பையை பார்க்கிறாங்களோ அவங்க சுத்தப்படுத்தணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார்கள். ஒவ்வொரு வாரமும் மதீனாவிலிருந்து குபா மஸ்ஜிதுக்கு போவார்கள். அவர்களாகவே பள்ளிவாசலை சுத்தம் செய்து அவர்களாகவே எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு வருவார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். ஒரு ஜனாதிபதி. ஆக அந்த பொறுப்பிலே இருப்பவர்கள் அந்த பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்வது, அது சார்ந்த வேலைகளை செய்வது. மூன்றாவது, மஹல்லாவாசிகளுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் பள்ளிவாசல் இருக்க வேண்டும். முதலாவது, மஹல்லாவை சார்ந்த குழந்தைகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோரும் மார்க்கம் படிப்பதற்குண்டான ஏற்பாடுகள் அந்த பள்ளிவாசல்ல இருக்கணும். மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல அஸ்ஹாபு சுஃபா என்கிற ஒரு திண்ணை தோழர்கள், கிட்டத்தட்ட 400 சஹாபாக்கள், அவர்கள் அங்கேயே தங்கிக் கொண்டு அவர்கள் மார்க்கம் படித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அதிகமான ஹதீஸை அறிவித்த சஹாபாக்கள் எல்லாம் அந்த திண்ணை தோழர்களாக அங்கிருந்த மதரசாவிலே பயின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆக எல்லோரும் மார்க்கம் படிப்பதற்குண்டான ஏற்பாடுகள் பள்ளிவாசல்ல செய்யப்பட வேண்டும். மார்க்க கல்வி, உலக கல்வி, எல்லா விதமான ஏற்பாடுகளும் இந்த மஹல்லாவாசிகளை எல்லோருக்கும் செய்யப்பட வேண்டும். அதே போல பெண்களுக்காக மார்க்க வழிகாட்டுதல், பயான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போல பள்ளிவாசல்கள் நீதிமன்றமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் செயல்பட்டிருக்கிறது. அதே போல மஹல்லா மக்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்க்கிற நீதிமன்றங்களாகவும் பள்ளிவாசல் இருக்க வேண்டும். அதே போல மருத்துவமனையாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி செயல்பட்டிருக்கிறது. அதுபோல மஹல்லாவை சார்ந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தீர்க்கிற ஒரு இடமாக பள்ளிவாசல் இருக்க வேண்டும். வெறுமனே தொழுகைக்காக மாத்திரம் பள்ளிவாசல் அல்ல, இத்தனை பிரச்சனைகளுக்கும் உள்ளதாக பள்ளிவாசல் இருக்க வேண்டும். அடுத்து நாலாவதாக, பள்ளிவாசலை பாதுகாப்பது அவர்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பொறுப்பாளர்கள், அதாவது இன்றைக்கு எதிரிகள் பள்ளிவாசலை முடக்குவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள். திடீரென சட்டங்கள் போடுகிறார்கள். பள்ளிவாசல்கள் கோயில் நடத்திக் கொள்வது என்றெல்லாம் ஆக்கிரமிப்புகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்கள் அந்த பள்ளிவாசல்களை கட்டி காப்பது அவர்களுடைய கட்டாய கடமையாக இருந்து கொடுக்கிறது. திடீரென பாங்கு சொல்றதுக்கு தடை அப்படின்லாம் வருது. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில சட்ட ரீதியாக பாதுகாப்பதற்கு ஒரு டீம் அவங்க வச்சிருக்கணும். சட்ட ரீதியாக எதிர்கொண்ட இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு டீமை வைத்து அவர்கள் இயக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆக பள்ளிவாசலை பாதுகாப்பது என்பதும் அவருடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நாலாவது. ஐந்தாவதாக, அதாவது மஹல்லாவை பரக்கத்தானதாக மாற்ற முயற்சிப்பது. இந்த மஹல்லாவை பரக்கத்தானதாக மாற்ற முயற்சிப்பது. இங்கே எந்த விதமான பாவச் செயல்களும் நடக்காமல் தடுப்பதும் அவர்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. போதைப் பொருள்கள் பயன்பாடு, விபச்சாரம், திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற குற்றங்கள், பாவங்கள் நடக்காமல் தடுப்பது, மஹல்லாவை பரக்கத்தானதாக ஆக்குவது என்று சொன்னால் பள்ளிவாசலை ஆபாதாக, பள்ளிவாசல்ல தொழுகையாளிகளை அதிகமாக ஆக்குவதற்கு நிர்வாகம் முயற்சிக்கணும். அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பள்ளிவாயலை வெறுமனே பெயிண்டடித்து அழகாக வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, பள்ளிவாசலை அலங்கரிப்பது என்று சொன்னால் தொழுகையாளிகளால்
அலங்கரிப்பதற்குண்டான நடவடிக்கைகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இதுவும் 5வது அவருடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. 6வதாக இந்த அவர்கள் சார்ந்திருக்கிற மஹல்லாவுக்குள்ளாக ஒற்றுமையை ஏற்படுத்த முயற்சிப்பது. மக்கள் மொழிகளால் பல்வேறு விதமான பிரச்சனைகளால் கருத்து வேறுபாடு கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற சூழலை அடக்கி அவர்களுக்குள்ளாக ஒரு இணக்கத்தை ஒற்றுமையை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். இந்த 6 பொறுப்புகளும் அவர்களுக்கு இருக்கிறது. முதலாவதாக பள்ளிவாசலின் கட்டிடங்களை விசாலப்படுத்துவது, 2வது பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவது, 3வது மஹல்லா வாசலுக்குண்டான எல்லா விதமான முன்னேற்றத்திற்கான தளமாக பள்ளிவாசலை ஆக்குவது, அடுத்து பள்ளிவாசலை 4வது பாதுகாப்பது, 5வது எந்த விதமான தவறுகளும் நடக்காமல் மஹல்லாவை பாதுகாப்பது, பள்ளிவாசலை தொழுகையாளிகளால் விசாலப்படுத்துவது. இது 5வது கடமை. 6வது மஹல்லாவுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துவது 6வது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகத்திலே சொன்னார்கள், அதாவது காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்திவாரமிட்டு ஒரு அமைப்பிலே கட்டினார்கள். அடுத்து குறைஷிகள் கட்டுகிற போது அவர்களுக்கு வருமானம் போதுமானதாக இல்லாததால், ஹலாலான பணம் குறைவாக கிடைத்ததால் அவர்கள் காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டின அளவுக்கு கட்ட முடியவில்லை. அதற்காக ஒரு அடையாளமாக ஹத்தீம் என்ற சிறு வட்டச்சுவரை அமைத்துவிட்டு காபாவை கொஞ்சம் சின்னதாக கட்டிவிட்டார்கள். ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷாவிடத்தில், நான் இப்போதுதான் மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள், எனக்கு ஆசை என்னவென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி காபத்துல்லாவை 2 வாசல் வைத்து கட்டினார்களோ அதுபோல காபாவை விசாலமாக கட்டலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் மக்கள் இடத்திலே ஒரு விதமான ஒற்றுமை ஏற்படாமல் போயிடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மக்கள் இது விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக நான் அப்படி கட்டவில்லை என்று ஆயிஷாவிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப மஹல்லாவுக்குள் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் ஒற்றுமையாக மக்கள் வாழ்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வது. ஆக நேற்று ஓதப்பட்ட அந்த தௌபா அத்தியாயத்திலே அல்லாஹ் சொன்ன விஷயம், இன்னமா யஅமுரு மஸாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் என்கிற இந்த நிர்வாகத்திற்கு யார் தகுதி என்கிற அந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து பள்ளிவாசல் நிர்வகிக்க யார் தகுதியானவர்கள், அவர்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கிறது, அவர்கள் யார் அதற்கு தகுதியானவர்கள், அவர்களினுடைய பொறுப்புகள் என்ன என்பதை இந்த ஆயத்தை வைத்து நமக்கு இமாம் பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன்